எங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சிவம் டுபே ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலா T20 உலகக்கோப்பை தொடரில் இடம்பெறவே வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை T20 வேர்ல்டு கப்ல சிவம் டுபேக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அதற்கு காரணமுமே சிஎஸ்கே தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசி இருக்காரு மனோஜ் திவாரி. ஓகே, என்ன நடந்திருக்கு, மனோஜ் திவாரி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். 2024 IPL தொடரானது இந்தியாவில் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொடரானது முடிஞ்ச உடனே வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகள்ல 2024 T20 உலகக்கோப்பை தொடரானது நடைபெற இருக்கு. இதனால இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய IPL தொடர்ல எந்தெந்த இந்திய வீரர்கள் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்கள தேர்வு செஞ்சு T20 உலகக்கோப்பை தொடருக்கு அனுப்ப தயாராகிட்டு இருக்காங்க BCCI. அந்த வகையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎஸ்கே அணில மிடில் ஆர்டர்ல வந்து கலக்கிட்டு இருக்காரு சிவம் டுபே. குறிப்பா எதிரணியில ஸ்பின் பவுலர்ஸ் வராங்க அப்படின்னாலே சிவம் டுபே எங்கப்பா இருக்காரு, வர சொல்லுங்க, பேட்டிங் போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவரும் அந்த வேகத்துல சிக்ஸர்ல பறக்க விடுறாரு, பவுண்டரியில தெறிக்க விடுறாரு. முதல் 5 லீக் போட்டியிலேயே சிவம் டுபே 176 ரன்ல கடந்துட்டாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஆனது 160ல இருக்கு. கடந்த IPL தொடர், அதாவது 5வது முறை சிஎஸ்கே சாம்பியன் பட்டம் வின் பண்ணாங்க இல்லையா, அப்பவே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு சிவம் டுபே. சிஎஸ்கே 5வது முறையா சாம்பியன் பட்டம் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்காரு. இதன் காரணத்தினால தான் சிவம் டுபேவுக்கு இந்திய T20 அணியிலே வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஆண்டு IPL தொடர்லயும் சிறப்பா துவங்கி இருக்காரு. இதனால 2024 T20 உலகக்கோப்பை தொடர்ல சிவம் டுபேவை தேர்வு செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி யுவராஜ் சிங், வீரேந்தர் சேவாக் மாதிரியான ஜாம்பவான்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் பேட்டிங்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்கக்கூடிய சிவம் டுபே பவுலிங்லயே அசத்தினாரு அப்படின்னா கண்டிப்பா 2024 T20 வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலா ஆல்ரவுண்டரா செலக்ட் ஆக அதிகமான வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்காரு மனோஜ் திவாரி. இத பத்தி மனோஜ் திவாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2024 T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்காக ஆல்ரவுண்டரா விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா பந்து வீசி ஆகணும். இந்த ஆண்டு IPL தொடர்ல 11 அப்படின்ற எக்கானமில பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆண்டு IPL தொடர்ல ஹர்திக் பாண்டியா இதுவரைக்கும் அசத்தவே இல்ல. இந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியாவை T20 வேர்ல்டு கப் செலக்ட் பண்ண முடியாது. அஜித் அகர்கர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன், கண்டிப்பா எந்த ஒரு கடினமான முடிவுகளையும் எடுப்பாரு. ஒருவேளை T20 வேர்ல்டு கப்ல சிவம் டுபே தேர்வு செய்யப்படல அப்படின்னா அதற்கான பொறுப்புமே சிஎஸ்கே தான் சேரும். சிவம் டுபே பவுலிங் செய்ய சிஎஸ்கே அனுமதிக்கிறது இல்ல. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு மாற்று வீரர் அப்படின்னா அது சிவம் டுபே மட்டும்தான். அதனாலதான் அவர் பவுலிங் செய்யணும்னு நான் நீண்ட நாட்கள சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல வெங்கடேஷ் ஐயரும் சிவம் டுபேவும் பவுலிங் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அதை நிறுத்திட்டாங்க. நம்ம ரொம்ப நாளா பண்ண பிளான பத்தி யோசிக்கணும். இப்ப ஹர்திக் பாண்டியா நல்ல ஃபார்ம்ல இல்லாததுனால கண்டிப்பா சிவம் டுபேவை தேர்வு செய்யலாம். ஆனா அவரோட பவுலிங் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் சிவம் டுபே ஒரு சாதுரியமான பவுலர் தான். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர்ல சிறப்பாக விளையாடி இருக்காரு. அதை மட்டும் மறந்துடக்கூடாது, நினைவிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் திவாரி சிறப்பா பேசி இருக்காரு.